வணக்கம் ராதிகா. தமிழகத்தில் தற்போது கோடை காலம் துவங்கி கடந்த சில நாட்களாக திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிக அளவு வெயில் பகல் நேரத்தில் வாட்டி வருகிறது. வெயிலின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான கொடைக்கானல் மற்றும் கிழக்கு தொடர்ச்சியான சிறுமலை பகுதிகளில் தினந்தோறும் அவ்வப்போது தீ விபத்துக்கள் தொடர்ந்து ஏற்பட்டு வருகின்றன. அதே மேலும் நகர்ப்பகுதி மற்றும் சாலையோர பகுதிகளில் உள்ள குப்பைகள் அதே செடி கொடிகள் தீப்பிடித்து எரிகின்றன. இந்நிலையில் திண்டுக்கல் அருகே உள்ள தோமையாரபுரம் பகுதியில் திண்டுக்கல் மதுரை தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. இந்த திண்டுக்கல் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து வத்தலகுண்டு செல்லும் நெடுஞ்சாலையில் சாலையோரத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் சாலையோரத்தில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வருபவர்களுக்கே மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது என்பது போல் புகை மண்டலமாக காட்சியளித்தது. அதே போல் புகையும் வானுயர இருந்தது. இதன் காரணமாக 2 சக்கரம் மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் சாலையில் செல்லும் போதே அச்சத்துடனே சென்றனர். மேலும் சாலையில் அந்த புகை தீ விபத்து ஏற்பட்ட பகுதியில் வாகனங்கள் கடக்கும் பொழுது முற்றிலுமாக எதிரே வரும் வாகனங்கள் தெரியாமலும் சாலையும் தெரியாத அளவிற்கும் இருந்ததால் வாகன ஓட்டிகள் மிகவும் அச்சத்துடன் சென்றனர். மேலும் அதிர்ச்சியும் அடைந்தனர். எதிரே வரும் வாகனங்களே தெரியாத அளவிற்கு புகை மூட்டம் சூழ்ந்தது. மேலும் இந்த சாலையோரத்தில் மர்ம நபர்கள் தீ வைத்தார்களா அல்லது வேறு யாரும் தீ வைத்தார்களா? சாலையோரத்தில் குப்பைகளும் அதிகமாக கொட்டப்பட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தேசிய நெடுஞ்சாலை தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. இதன் பின்னர் சாலையில் இருந்தவர்கள் மற்றும் அருகே இருந்த பொதுமக்கள் திண்டுக்கல் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்து தீயணைப்பு துறையினரும் சம்பவ இடத்திற்கு வந்தனர். தீ எதனால் ஏற்பட்டது என்பது குறித்து நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து சாலையோரத்தில் குப்பைகள் அதிகமாக கொட்டப்படுவதாலும் செடி கொடிகள் அதிகமாக இருப்பதனாலும் வெயில் காலங்களில் அதிக அளவு தீ விபத்து ஏற்படுகிறது. நெடுஞ்சாலை துறையினர் அதே போல அரசு அதிகாரிகள் சாலையோரத்தில் தீயை ஏற்படுத்தும் மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாலையோரத்தில் குப்பைகளை வீசி செல்லும் நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் விபத்துக்கள் தவிர்க்கப்படும். தேசிய நெடுஞ்சாலையில் இதுபோன்ற சம்பவம் நடந்தால் கண்டிப்பாக எதிரே வரும் வாகனங்கள் தெரியாமல் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. ஆகவே இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் இருக்க அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் வைத்துள்ளனர். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி நாட்ராயன்.